சவுல், நீ எவ்வளோ பெரிய மிலிட்டரியும் வச்சுக்கோ, எவ்வளோ பெரிய ஆயுதங்களையும் வச்சுக்கோ, ஆனால் என்னை தடுத்து நிற்கிற கேடகம் யார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர். தாவீது பெரிய சாதனையாளனா நம்ம அவனை பேசினா கூட தாவீதுகிட்ட போய் வாட் இஸ் த சீக்ரெட் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, இந்த கல்லை சுழட்டும் கலை, நான் இசையை வாசித்தேன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் அவன் என்ன பண்ணல, பேசலை. அவன் சொல்கிறான், அவருடைய காருண்யம் என்னை. ஆமென். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதான் சார் உண்மை. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பேரன்பு, ஜெயத்தின் ரகசியம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை. நீங்க கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. தாவீது ஒத்தாள், அவனுக்கு எதிராக நின்னவங்க யாரு? ஒரு ராஜா, ஒரு நாட்டின் இராணுவமே. ஒரு ராஜாவும் அதன் இராணுவமும் ஒரு தனி மனிதனுக்கு எதிராக நிக்கி. சவுல், நீ எவ்வளோ பெரிய மிலிட்டரியும் வச்சுக்கோ, எவ்வளோ பெரிய ஆயுதங்களையும் வச்சுக்கோ, ஆனால் என்னை தடுத்து நிற்கிற கேடகம் யார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர். என்னை சாய்க்கணும்னா அதுக்கு முன்னாடி என் ஆண்டவரை நீ சாய்க்கணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட பயணத்தில் ஒருத்தர் வெற்றி பெற்று வந்தான்னா அவனுக்கு என்ன உணர்வு இருக்கு பாருங்க. நான் சொல்றான், இன்னொரு இடத்துல சொல்றான், என்னையும் என் வீட்டையும் இவ்வளவு தூரம் கொண்டு வருவதற்கு நான் மாத்திரம் எவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் நான் யோசித்தேன், வாய்ப்பே இல்லை. ஒரு சின்ன இது நடந்தா நான் என் கதை எப்பவுமே முடிஞ்சிருக்கும் பாருங்க. கதை முடிய போற பல பேருடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் ஒரு சரித்திரமா மாத்தி வைக்கிறேன். ஆமென். ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நேரத்தில் கூட என் கூடவே வந்து என்னை பாதுகாத்து எனக்கு ஞானத்தை கொடுத்து கற்றுக்கொள்ள வைத்து பலப்படுத்தி இவ்வளவு தூரம் என்னையும், ஆமென், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆமென்.